ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இன்னொரு தரப்பினர் வந்து சைக்காலஜி இருந்தால் தான் வந்து ஓகே ஆகும் அப்படின்னாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கும் சைக்காலஜிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம செஞ்ச ப்ரோக்ராம். அதை நீங்கள் சைக்காலஜியாக கூட பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மனசார ஒத்துக்கணும். அதை வந்து உங்களுடைய எமோஷ்னலில் டிசிப்ளின் வந்து அந்த இடத்துல வந்து வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுன் ஏதோ வெயிட் பண்ணுறீங்கன்னா, அந்த பிரேக் டவுனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் எடுக்கணுமே தவிர, இங்கே நிறைய இதுக்குள்ளே மிடில் இருக்குல்ல, இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட், இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட்டு, இது உங்களுக்கு வேறு மாதிரி வியூ தெரியும். இங்கே கீழே போகிற மாதிரி தெரியும், இங்கே சட்டனை மேலே போகிற மாதிரி தெரியும், இல்லை இங்கே கீழே வர மாதிரி. இந்த வியூவில் இந்த எண்ணங்கள்லேருந்து மாறுபட்டு தனியாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க பொறுமை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து உங்களை வெற்றிகரமாக முடிக்கும் உங்களை. ஓகே, இப்போது இது கூட மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் ஒரு லைவ் சார்ட் ஒன்று போயிட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. 1 செகண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா, இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ அப்படின்றப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இந்த தூரம் கேட்ச் பண்ண கிட்டத்தட்ட 1:3 நம்ம கேட்ச் பண்ணோம். இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ஃப்ரீயாகவே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். விருப்பம் தான் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், டைம் பாருங்கள். ஓகே, ரிஜெக்ஷன் கிட்டத்தட்ட 9:25 9 மணி 25 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குன்ற சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரேக் டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 9:31க்கு அங்கேருந்து மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:2 1:2.78 1:3 கிட்டத்தட்ட மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, சரி. இப்போது இது வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓகே, மார்க்கெட் இதுக்கு நடுவில் பிரேக் டவுன் ஆன உடனே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இதில் இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய லாங்குவேஜ், நீங்கள் சைக்காலஜி கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது மேலே போகிற மாதிரி தோணுது. மேலே போயிடுமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து அப்புறம் திரும்ப கீழே வந்துச்சுல. ஓகே, மார்க்கெட் கீழே வந்துச்சு. திரும்ப இங்கே மேலே போக சொல்லனா, மார்க்கெட் திரும்ப மேலே போகுது, இங்கே திரும்ப மேலே போகுது அப்படின்ற உங்களுக்கு எண்ணங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும், அழிச்சிடும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை முழுசாக நம்பியிருப்பீங்க, அது பேக் டெஸ்ட் எடுத்துருப்பீங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சைக்காலஜியை வந்து உங்களுக்கு பொறுமை இல்லாத தனம் என்னென்னா, மார்க்கெட் போய் மேலே போயிடுமோ, இங்கே மேலே போயிடுமோ, இல்லை இந்த இடத்துல மேலே போயிடும் அப்படின்ற உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து உடச்சிடும். நான் இங்கே பொறுமை இங்கேருந்து கீழே வரும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு அது தெரியாது. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரிய வைக்காது. உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துக்கு 4 இடத்துல உங்களுக்கு பயமுறுத்திட்டு இருக்கும், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கும் சைக்காலஜிக்கும் இருக்கிற விஷயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் அவுட் வேணும்னா, பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு 1000 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு பேக் டெஸ்ட் எடுத்துறீங்க, மேலே போகுதுன்றப்ப நீங்கள் ரியலாக அப்ளிகபிள் பண்ண சொல்ல என்னன்னா, இதெல்லாம் வந்து சப்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு. ப்ரைஸ் எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுமா, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இருந்து நீங்கள் யோசனை பண்ணுறது வேறு, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது வேறு. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் சைக்காலஜி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 1 லட்சம் போட்டு பண்ண சொல்ல என்னன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பதட்டம் வந்துடும். அப்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி கண்ணை மறைச்சிடும், நீங்கள் சைக்காலஜி லெவலையும் இருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு இதை பற்றி வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 2018 நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் போய் ரீச் ஆகலை. ஸோ அதனால் இந்த விஷயத்தை குறிப்பிடுறேன். எத்தனை பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுத்து மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எனக்கு, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எந்த ப்ரைஸை சூஸ் பண்ணால் நம்ம வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் அதிலும் தப்பு பண்ணுறாங்க. அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன, ஒரு சினா மேலே போகும், பினா புட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி பிளைண்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில். சார் இதில் 1:2 போச்சு, இதில் கொஞ்சம் தள்ளிக்கிறாங்க. 1:2 போச்சு, இதில் ஆப்ஷனல் சார்ட்டில் போயிருக்குமா சார் அப்படின்ற கேள்வி. ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருக்காது. இது கூட பார்த்தீங்கன்னா 1:2 மேலே போயிருக்குது. இது வந்து எந்த டைம் 350 ரூபா 320 ரூபா இருக்கிற ப்ரீமியம் இது. இதே நீங்கள் 50 ரூபா ப்ரீமியம் 60 ரூபா ப்ரீமியம் இருக்கா, பெருசாக போயிருக்காது. அந்த மூமெண்டம் இருக்காது. ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு. இதே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் சென்ட் பண்ணிடலாம். 1 செகண்ட் இருங்க, அப்படியே இருங்க. இது நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இது முற்றிலும் ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர் வந்து இதில் இருக்கீங்கன்னு தெரியல ஃப்ரீ எஜுகேஷனில். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். புக் யுவர் ப்ராஃபிட்
க்ளோஸ் த சிஸ்டம். ஓகே, இது என்னது? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் தெரியும். ஓகே, ஷேர் பண்ணியாச்சு. நம்மளுடைய வெபினார் குரூப்பையும் ஷேர் பண்ணலாம். வெபினார் குரூப்பில் கூட இன்றைக்கி என்ட்ரி எக்ஸிட்டில் அதுவும் மென்ஷன் பண்ணல நான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து ட்ரேட் பண்ணாங்கன்னா கடைசி வரையும் அவங்க ட்ரேட் பண்ண முடியாமல் சூழ்நிலை வேணும். ஓகே, புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம். இந்த வெபினார் பற்றி நிறைய பேர் கிளாஸஸ் பற்றி கோர்சஸ் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இது வந்து முழுக்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க, அது பார்த்து காப்பி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி நான் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்கே ப்ராஃபிட் வந்துச்சு. தொடர்ந்து நீங்கள் அந்த இடத்துல எப்போ நீங்கள் ஓனா உங்கள் சொந்த காலில் நிற்கிறது. அதனால தான் சொல்கிறேன், ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அப்புறமா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் கிளாஸ் போகும், 45 days வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு 45 to 40 days ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயம்னா என்ன, அது என்ன சார் சொல்லி தருவீங்க, திரும்ப அதே தான் கேட்குறாங்க, சார் என்ன சொல்லி தருவீங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் சின்ன விஷயங்கள் கூட கவர் ஆகும். ஒரு கேனல் எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது, ப்ரைஸ் ஏன் கீழே வருது, ஏன் மேலே போகுது, எது வரலாம் போகுது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னா நம்ம ரிஸ்க் எவ்வளோ, ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ, 1:4 1:3 வந்துச்சு. ஓகே, நல்ல விஷயம். ஸோ இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து கவர் செய்யப்படும். உங்களுக்கு லாஸ்ட் சொல்லியிருந்தேன், இந்த 10 ஸ்டூடெண்ட் மட்டும் உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணின்னு சொல்லியிருந்தேன். 10 ஸ்டூடெண்ட் ஆல்மோஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்ப வந்து சார் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அமௌண்ட் கரெக்ஷன் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு ஆகிடுச்சு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப சொல்ல ஃப்ரெண்ட், நான் கோர்ஸ் சேல் பண்ணணும் அப்படின்னு விஷயத்துக்காக தயவு செஞ்சு அந்த தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் எங்கே ப்ரைஸ் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணால் நம்ம வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.